ஸோ இயர் இன்ஃபெக்ஷன் இந்த ஏஎஸ்ஓஎம்னு சொல்லுவோம், அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னு சொன்னால் மிடில் இயர் இன்ஃபெக்ஷனை தான் ஏஎஸ்ஓஎம் அப்படின்னு சொல்கிறோம். காதை வந்து 3 போர்ஷனாக பிரிப்பாங்க. எக்ஸ்டர்னல் இயர், அதாவது வெளியிலேருந்து இந்த கெனால் வரைக்கும், அதுக்குள்ளே ஒரு மெம்பரேன், இதை ஜவ்வுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் மிடில் இயர் இருக்கும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த இயர். இந்த மிடில் இயருக்கு வந்து கனெக்ஷன் வந்து மூக்கு வாய்க்கு வந்து ஒரு யூஸ்ட்ரேஷன் டியூப் அப்படிங்கிற ஒரு டியூப் த்ரூவாக ஒரு கனெக்ஷன் இருக்குது. கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த டியூப் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் மூக்குலேயோ இல்லை காதில் ஏதாவது சளி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து காதுக்கு போயிட்டு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர குழந்தைங்க வந்து படுத்துகிட்டே பால் எடுத்துக்கிறது, பால் எடுத்துகிட்டு படுக்கும்போது கொஞ்சம் புறையேறதுனால காதுக்கு போகிறதுனாலையும் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரலாம். ஸோ இந்த காதுக்கு இந்த மிடில் இயருக்குள்ளே எந்த செக்ரீஷன் போனாலும் இது வெளியில் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ அங்கேயே இருந்து அது இன்ஃபெக்ஷனாக மாதிரி பஸ் ஆகிட்டு சீலாக வெளியில் வருது. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து உங்கள் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணால் அவங்க தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஏன் இது கிட்ஸுக்கு வந்து ரொம்ப காமனாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த டியூப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறனால ஈஸியாக கிட்ஸுக்கு பாஸ் ஆகிடும். அடல்ட்டுக்கு வந்து அந்த டியூப் கொஞ்சம் நீளமாகவும் மேல் நோக்கியும் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக கண்டென்ட் வந்து உள்ளே போகிறதில்ல. ஸோ படுத்துகிட்டே பால் எடுத்துக்கிறது, இல்லைன்னா சாப்பிட்டுட்டு உடனே படுக்க வைக்கிறது, ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுனால இயர் இன்ஃபெக்ஷன் வராமல் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ப்ரிவென்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.